அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்ல பேசி போடுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நவீன். நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ இது பண்ணலாம், டவுன்லோட் பண்ண பிற்பாடு நான் இதை யூடியூப்ல எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எதனால் நான் லைவ்ல நான் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா, எதையுமே நம்ம ப்ராப்பராக இதுவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம சுருக்கிப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இந்த லைவாக இதை நான் மாற்றினேன். முதல்ல இந்த லைவ் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, அன்னை வாராகியை பற்றி பதிவு தான் இந்த லைவை இருக்க போகுது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. வாராகியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரர், இன்னொன்று வாராகியை எப்படி வேணாலும் கும்பிடலாம், அல்லது அதை கேலி பொருளாகவோ அல்லது தங்களுடைய வியாபார யுக்தியாகவோ பயன்படுத்தி கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது சாரர். மூன்றாவது, இது எதுவுமே தெரியாம, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள் எதுவுமே புரியாம வெளுத்ததெல்லாம் பால், அல்லது முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, பெரியோர்கள் சொன்ன பெருமாள் சொன்ன மாதிரி இவங்க சொன்னா சரியாதான் இருக்கும், அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அப்பாவி பாமர மக்கள். நான் அப்படிதான் சொல்லுவேன் அவங்கள. ஏன்னா இந்த எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் இருக்குது. பிரச்சனை என்பது எல்லா காலகட்டத்திலையும் இருந்து தான் இருக்குது, இந்த காலகட்டத்திலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வழிபாடுகள் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அல்லது பக்தர்களை ஏமாற்றக்கூடிய இன்னொரு சாரர் இருக்கிறாங்க சரிங்களா. இந்த மூன்று பேருக்காகவும் தான் இந்த பதிவை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வாராகியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்காக நான் முதல்ல ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். நான் வாராகியை வணங்கி கொண்டிருக்கிறவன் தான் ஒரு சில ஆண்டுகள்னு சொல்றதை விட, நான் மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்தவன். ராயப்பேட்டால தான் என்னுடைய வீடு இருந்தது. மயிலாப்பூர்ல தான் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் போவோம். அதுல குறிப்பா வெள்ளீஸ்வரர் கோயில்ல தான் முதல்ல நான் வாராகியை பார்த்திருக்கேன். சப்தமாதர் சன்னதி நான் பார்த்து முதல்ல வெள்ளீஸ்வரர் கோயில்ல தான் இருக்கும். அதுல வாராகி இருப்பாங்க சரிங்களா. ஆனா அப்பெல்லாம் வாராகிக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் அட்டென்ஷனோ அல்லது சிறப்பு பூஜைகளோ அந்த காலகட்டத்தில் கிடையாது. நான் சொல்றது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தெரியவே தெரியாது. முதலாக சென்னையில நான் சென்னையிலன்னு சொல்றதை விட நான் வாராகியை முதலாக எப்படி அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, இதுவும் அதே மாதிரி என்னுடைய குழந்தை பால்ய பருவத்தில் ஒரு 12-13 வயசு இருக்கும்போது விஜய் டிவியில வின் டிவிலலாம் காலையில நேரத்தில் ஒரு பதிவு ஒன்று வரும். பரத்வாஜ சுவாமிகள் புவனேஸ்வரி ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே நம்ம அம்பத்தூர்ல இருக்கு. எங்கள் ட்ரிப்ளிகேன்லையுமே இருந்தது, அவருடைய பிரான்ச் ட்ரிப்ளிகேன்லையுமே இருந்தது. அவர் வாராகி பற்றி சொல்லுவார். அப்புறம் வாராகி பற்றி சொல்லும் பொழுது கூட அவர்கிட்ட வாராகி அம்பிகையினுடைய சிலையெல்லாம் கிடையாது. புவனேஸ்வரி அம்பிகையும் ராஜராஜேஸ்வரியும் தான் அவர் பிரதானமான சிலையா ரூபத்தில் வச்சிருந்தார். ஆனால் வாராகி பற்றி நிறைய பதிவுகள் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். பக்தர்கள் முன்னாடி அவர் பேசுவார். அதுதான் வீடியோ பதிவுகளாக வந்தது. பிற்பாடு சோழிங்கநல்லூர்ல பிரத்யங்கரா தேவிக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. அதுவும் வெண்டிவில தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் மந்திரவாராகி என்ற பெயரோடு வாராகி தேவியினுடைய சிலாரூபம் அங்கே வைத்து வணங்கப்பட்டது. அப்போ அவங்க அவங்களுடைய கோயிலை ப்ரமோட் பண்ணும்பொழுது வாராகி பற்றி பிரத்யங்கரா தேவி பற்றி எல்லார பற்றியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் முதலாக வாராகி, ஓஹோ இப்படி ஒரு நம்ம வாராகர் அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமாளுடைய அவதாரங்களில் வராக அவதாரம் பார்த்துருக்கோம். என்ன வித்தியாசமா நரசிம்மியாகவும் வாராகியாகவும் பெண் வடிவம் அதுக்கு இருக்குன்னு தெரியும் பொழுது ஒரு ஆராய்ச்சி மனநில தோன்றுகிறது. ஒரு 15 ஆண்டு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எனக்கு அப்போ ஒரு 19 அல்லது 20 வயசு தான் இருக்கும். கிரி ட்ரேடர்ஸ்ல நான் ஒரு புக் ஒன்று வாங்குறேன். வெற்றி தரும் வாராகி அப்படின்னு ஒரு புக்கு, பரத்வாஜ சுவாமிகள் எழுதின புக்கு தான் நான் வாங்குறேன். வாராகியை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதுல இன் டீட்டெயிலா அவர் வாராகி பத்தி அப் டு டவுன் அவர் எழுதியிருப்பார். அவர் எழுதியிருந்த போது கூட அதில் அவர் தெளிவா ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருப்பார், வாராகி என்பவள் உக்கிர தேவதை தான். முறையான உபாசனையோடு முறையான பலிகளோடு நீங்கள் வாராகியை வசியமாக கொள்ளலாம். நீங்கள் வசியமாக வாராகியை கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன ஏவலிட்டாலும் அந்த வாராகி செய்வாள். ஆனால் அது தர்மம் அல்ல. அவர் பெரியவர் இல்லையா, அதனால அவர் அதை எழுதியிருக்கிறார் தெளிவா. ஆனால் அது தர்மம் அல்ல. தர்ம சிந்தனையோடு அவளை அன்பால் ஆட்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதை தவிர்த்து அவளை தாந்திரீகமாக வசியம் செய்து கொண்டு இன்னொருவருடைய கெடுபலனுக்காக நீங்கள் ஒருபொழுதும் வாராகியை பயன்படுத்தக்கூடாது. அது தர்மம் அல்லன்னு எழுதியிருப்பார்.
அதற்காக வந்து அதாவது என்ன ஒரு தெளிவா சொல்ல வர்றாருன்னா, முறையான பலி கொடுத்தால், முறையான உபாசனையின் மூலம் வாராகியை நீங்கள் வசியமாக செய்து கொள்ளலாம். நீங்க யாரை காமிச்சு வாராகிய ஏவி விட்டீங்கனாலும் வாராகி அம்பிகை அவர்களை உண்டு இல்லைன்னு செஞ்சிருவா. எதிரிகளை தும்சம் செய்பவள் தான் வாராகி. ஆனா நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு அந்த பெரியவர் எழுதியிருப்பார். அதை செய்யாமல் வாராகியை அன்பு முகமாக உபாசனை செய்து உங்களுடைய நற்குணங்கள், உங்களுடைய நற்செயல்களுக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும், அதுவும் அவர் தெளிவா எழுதியிருப்பார், பிறரை கெடுத்து உங்களுக்கு ஒரு நன்மை வருதுன்னா தயவு செய்து வாராகியை பயன்படுத்தாதீர்கள், நன்மைக்காக அவளை பயன்படுத்துங்கள், அவளை வணங்குங்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். இதுல சூசகமா ஒரு விஷயம் இருக்கு. அவள் வந்து ஆக்ஞா சக்கரேஸ்வரின்னு அந்த அம்பாளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஞா சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சக்கரம், இந்த அம்பிகை எதற்கு நமக்கு துணை செய்வாங்கன்னா, இந்த விசுக்தி சக்கரம் இருக்கு பாருங்க, நம்மளுடைய குண்டலினியை வந்து ஒரு மூலாதாரத்திலிருந்து ஒரு சக்கரமா எழுப்பி வர்றதே கஷ்டம். அதுதான் வாலை சக்தின்னு நாம சொல்றோம். அப்படி வருகிற பொழுது இந்த குண்டலினி பெருசா ஒரு இடத்துல லாக் ஆகும். எங்க லாக் ஆகும்னா, இந்த விசுக்தி சக்கரம்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த விசுக்தி சக்கரத்துல அந்த குண்டலினி வந்து லாக் ஆயிடும். அப்படி லாக் ஆகிற குண்டலினிய வாராகி அம்பிகை இந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ் தான், வடிவங்கள்லாம் பின்னாடி வந்து ஏற்படுத்தப்பட்டது, ஃபோர்ஸ் தான். அந்த வாராகி அந்த வலிமையோடு அந்த குண்டலினியை வந்து மேலே எழும்ப செய்வாள். அந்த சக்கரத்துக்கு எழும்பி இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நிலை நிறுத்தக்கூடியவள் வாராகி. அப்படி கொண்டு வந்து இங்க நிலை நிறுத்தப்பட்டதுன்னா உங்களுடைய அகக்கண் என்பது திறந்து கொள்ளும், மூன்றாவது கண் என்பது திறந்து கொள்ளும். அதற்கப்புறம் அதற்கு மேல அடுத்தடுத்த ஞானங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அகக்கண் திறந்து கொள்ளும் பிரதானமாக. அதனால அவளை ஆக்ஞா சக்கரேஸ்வரி என்றே சொன்னார்கள். சரிங்களா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதெல்லாம் வாராகியை வந்து தந்திர முகமாக உபாசனை செய்பவர்கள் அல்லது குண்டலினி முகமாக உபாசனை செய்பவர்களுக்காக. மனிதர்களாகிய நமக்கு யதார்த்த வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் தெரியாம அதிகாலையில எழுந்து வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, குழந்தைங்களை பார்த்தோமா, மறுநாளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே செய்தோமா அப்படிங்கிறதுக்கு இருக்கிற சாதாரண ஜனங்கள் வாராகியை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொன்னா, அவளை வளமைக்கான தெய்வமாக வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை விவசாய கருவிகளோடு அவளை வந்து உருவகப்படுத்தினார்கள் நம்மளுடைய பெரியோர்கள். அவள் மருத நிலத்துக்கு உரிய பெண் தெய்வம். அது மட்டும் இல்லாம விவசாயத்திற்கு துணை செய்யக்கூடிய பல பெண் தெய்வங்களில் இவள் வந்து முதன்மையானவள். வாராகி என்பவள் முதன்மையானவள். நீங்க வாராகிய மட்டும் கிடையாது, நீங்க வந்து கிராமப்புற பக்கம்லாம் போனீங்கன்னா 7 கல்லு வச்சு சப்த மாதர்களையுமே வணங்குவாங்க. ஏன்னா இந்த சப்த மாதர்களுக்கு பின்னாடியே ஒரு வரலாறு ஒண்ணு உண்டு. என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா, அது புராண முகமாக ஒரு வரலாறு ஒண்ணு சொல்லப்படுகிறது. என்னன்னா, முதலாக இந்த சப்த மாதர்கள் சிவபுராணத்தில் தான் அறிமுகமாகறாங்க, சிவமகாபுராணத்துல தான். அங்க வந்து அந்தகாசுர சம்ஹாரத்தின் போது இந்த சப்த மாதர்களும் ஒரு ஆண் தெய்வத்தினுடைய சக்தியாக வெளிப்பட்டவர்கள் தான் இந்த சப்த மாதர்கள். பிறகு இவங்களை வந்து கௌசிகி தேவி, அதாவது தேவி வந்து இந்த நிசும்பாதியர்களை வதம் செய்வதற்காக கௌசிகி துர்க்கையாக ஆவிர்பவித்த போது, மகா சரஸ்வதியாக ஆவிர்பவித்த போது, அவளுடைய அம்சத்திலிருந்து, அவளுடைய உடல் அம்சத்திலிருந்து ஒரு பெண் தெய்வத்தை அவள் வந்து உற்பத்தி செய்கிறாள் போருக்காக. அப்படி பிருஷ்ணபாகத்திலே இருந்து வராகி தேவி என்பவள் வெளிப்பட்டு வருகிறாள். அப்படி பாத்தீங்கன்னா இவங்க முதல்ல இருந்தே இவங்க இந்த 7 பேரும் வந்து போருக்காக தான் வந்திருக்கிறாங்க. சோ வாராகி என்பவள் மட்டும் போர் தெய்வம் அல்ல. அந்த சப்த மாதர்கள்ல பிராமி தொடங்கி கடைசியா இருக்கக்கூடிய பிடாரி அல்லது சாமுண்டி என்று சொல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களுமே போர் தெய்வங்கள் தான். அதனாலதான் இவங்களுடைய சக்தி அபாரமானது. இந்த சக்தியை, இந்த உக்கிரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழமையான சிவன் கோயில்ல போய் பாருங்க, இந்த சப்த மாதர்களுக்கு முதல்ல விநாயகரை வச்சிருப்பாங்க, கடைசியில வீரபத்ரனை வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? விநாயகரும் வீரபத்ரனும் இவர்களுடைய உக்கிரத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே அவங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. தனியா யாருமே வந்து இந்த சப்த மாதர்களை தனியா வச்சிருக்க மாட்டாங்க. ஒண்ணு விநாயகரோ அல்லது வீரபத்ரரோ இருப்பாங்க. அதுதான் வந்து கோயில்ல வந்து பிரதிஷ்டா ஸ்தாபனம் பண்ணும் பொழுது அப்படி பண்ணாங்க. பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த 7 கல்லு வச்சு இவங்களை வந்து வளமைக்கான தெய்வமாக, ஏன்னா இந்த சம்ஹாரம் எல்லாம் முடிந்த பிறகு துர்காதேவி இந்த 7 பேரையும் பார்த்து, நீங்கள் இனி பூலோகத்திலேயே தங்கி மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காக, மனிதர்களுடைய வளமைக்காக, அவர்களுடைய அத்தியாவசிய பூர்த்திக்காக நீங்க வந்து அவங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு சொன்னதுனால அவர்கள் இந்த ஆற்றங்கரைகளுக்கு அருகாமையிலே, விளைநிலங்களுக்கு அருகாமையிலே இந்த தெய்வங்கள் எல்லாம் கோவில் கொண்டது. விவசாயத்திற்கு அடையாளமாகவும் வளமையின் குறியீடாகவும் இந்த தெய்வங்கள் எல்லாம் போற்றப்பட்ட காலம் என்பது இருந்தது.
அதற்கு பிறகு வாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இதுதான் வந்து வாராகி என்பது இந்த சப்தமாதர்களுடைய வரலாறு என்பது. அதில் வாராகி என்பவள் முதன்மையானவள். ஏன்னா அவளுடைய பன்றி முகம், நான் ஏற்கனவே வாராகி பற்றி ஒரு பதிவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய யூடியூப் சேனலில் அந்த வாராகி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். அதை நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, அந்த நான் போட்ட காலகட்டத்தில் ஒரு அம்மையார் வந்து வாராகியை கும்பிடக்கூடாது, கும்பிட்டா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடும், வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. அவங்க கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, கோயிலில் தான் போய் கும்பிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்னென்னமோ ரபிஷா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், கும்பிடவே கூடாது, விஷயம் தெரியாமல் கும்பிடவே கூடாதுன்னு சொல்கிறவங்க ஒருத்தங்க, விஷயமே தெரியாமல் கும்பிட்டு கொண்டு அதை கேலி பொருளாக மாற்றி கொண்டிருப்பவர்கள் ஒரு சாரர்னு சொன்னேன் இல்லையா. அந்த விஷயமே தெரியாமல் பேசிகிட்டு இருந்த அம்மையாருக்காக நான் ஒரு பதிவு போட்டேன். அதில் நான் இதை பற்றிலாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ராஜேஸ்வரி அம்மையார் என்ற பேராசிரியர் வந்து இந்த வாராகி வழிபாடு எப்படி வந்து வந்தது, தன்னுடைய அவங்களுடைய கண்டுபிடிப்பெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இந்த வாராக சக்தி அப்படிங்கிறதெல்லாம் உருவாச்சு, அல்லது இந்த கான்செப்ட், இந்த வாராகிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு. மனிதர்களாகிய நாம் வணங்குவதற்காக வாராகிக்குன்னு ஒரு வடிவம் ஒன்று கொடுக்கப்பட்டது. ஏற்கலப்பையும் அதுக்கப்புறம் வந்துட்டு முசலம்னு சொல்லக்கூடிய உலக்கையும் அந்த அம்மா வச்சிருப்பாங்க. அபயவரதத்தோடு உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த தெய்வம் அபயவரதத்தோடு அமர்ந்து இருக்கிறதோ அந்த தெய்வம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் தான். ஏன்னால் அபயம் தந்து வரம் தருவதற்காக தான். அதுதான் அபயம், இது வரதம் கொடுக்கறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. நமக்காக அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்கள் வணங்கலாம், எல்லாரும் வணங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மகா சக்தியை, அந்த பெரிய ஃபோர்ஸை என்ன பண்ணுறாங்க, சுருக்கி. உதாரணத்துக்கு தண்ணி வந்து கடலில் வந்து பொங்கி பிரவகிக்குதுங்க, ஆனால் நமக்கு வந்து அது வந்து தாகத்தை தீக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நதியில் வந்து அது ஆர்ப்பரிக்குது. அத்தனை தண்ணியை கொண்டு போய் நம்ம வாயை கொண்டு போய் வச்சோன்னு வைங்களா, அருவியில் கொண்டு போய் வாயை வச்சோம்னா வாய் தான் கிழியும். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பக்கெட்டில் பிடிப்போம், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன செம்புக்கு அதை மாற்றுவோம், அப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் எடுப்போம். குழந்தையாக இருந்தால் ஒரு பாலாடையிலையோ அல்லது ஒரு ஃபீடிங் பாட்டிலையோ எடுத்து தான் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து கொடுப்போம். சரியா? அது போல தான் அந்த மகாசக்தி என்ன பண்ணுறாங்க, மனிதர்களாகிய நமக்கு தகுந்தாற் போல அதற்கு ஒரு அழகான ஒரு வடிவத்தை, உருவகத்தை ஏற்படுத்தி இதை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வடிவத்தை கொண்டு வராங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. ஸோ நீங்கள் வாராகியை கும்பிடலாம், கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது. முறையான வழிபாட்டு நெறிகளோடு அவளை வந்து நீங்கள் வணங்குறதுல ஒரு தவறுமே எங்கேயுமே வரப்போகிறதில்ல. இங்கே பிரச்சனை எங்கே துவங்குதுன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து வாராகி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வாராகியை வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வாராகியை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது வாராகியினுடைய புகழ் என்பது பரவ தொடங்குது. தனி வாராகி கோயில்கள் உருவாக்கப்படுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வாராகி கோயில்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, நீ பெரும்பாலும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்பிகையை தான் தெரியும். நோட் த பாயிண்ட். அங்கேயுமே அந்த வாராகி அம்பிகையினுடைய ஆலயத்திலுமே 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தான் ஆஷாட நவராத்திரி என்பது கொண்டாடப்பட தொடங்குகிறது. இஃப் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அபவுட் இட், இந்த வருஷம் 17 வருஷமா 16 வருஷமானு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் தான். இந்த 16-17 வருஷத்துல தான் அவங்க வந்து ஆஷாட நவராத்திரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வாராகி வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நவராத்திரிகள் பற்றி அதிகமாக பேசப்படும் பொழுது, அந்த அறிவு பரிமாற்றம் என்பது தொடங்கப்பட வரும் பொழுது, இது இந்த ஆஷாட மாசம், ஆடி மாசம் என்பது வளமைக்கான மாசம் இல்லையா? அதனால தான் நம்ம ஆளுங்க சரியா வாராகியை அந்த நாளில் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ வந்து வாராகி நவராத்திரி என்ற பெயரில் அது வந்து ரொம்ப பிரபலமாக்கப்படுகிறது. இதற்கு குப்த நவராத்திரின்னு ஒரு பேர் இருக்கு. குப்த நவராத்திரினா ரகசிய நவராத்திரின்னு பேர். ஒரு சிலர் உபாசனையாக கொண்டவர்கள் மட்டுமே இந்த நவராத்திரியை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் அதை வளமைக்கான குறியீடாக வாராகியை பார்க்குற போது எல்லாருமே கும்பிடலாம், அதில் என்ன தவறு இருக்குன்னு கோயிலில் வந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை இருக்கு பாருங்க, அங்கே மங்கை மாக்காளி என்ற பெயரோடு தனி கோயிலில் வாராகி அம்பாள் இருக்காங்க. சரிங்களா? பல்லூர் பக்கம், இங்கே நம்ம காஞ்சிபுரம் பக்கம் பல்லூரில் வந்து அரசாலை அம்மன் என்ற பெயரோடு வாராகியினுடைய தனி கோயில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில தனி கோயில்கள் தான் இருந்தது. காசியில வாராகி தான் காவல், காசியில் வாராகிக்கு தனி சன்னிதானம், தனி கோவில் உண்டு. சரிங்களா? இப்படி இருந்தது. வாராகி வந்து ட்ரெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இந்த தனியார் கோவில்கள்லாம் இருக்குது பாருங்க, அரசோடு சேராது இந்த தனியார் கோவில்கள்லாம் வாராகி அம்மன் சன்னதி என்பது உருவாக்கப்படுகிறது. வாராகிக்கு தனி கோயில் என்பது உருவாக்கப்படுது. சரிங்களா? தனி கோயில் உருவாகும் பொழுது வாராகி பல விதவிதமான வடிவங்கள், அதாவது வாராகிக்கு 64 வடிவங்கள் வாராகி தந்திரத்தில் இருக்கு. தந்திரமுகமாக வாராகியை வணங்குற பொழுது பார்க்கலாம், வாராகிக்கு 64 வடிவங்கள் இருக்கு. இது இல்லாமல் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் சொல்கிறேனே, வியாபார நோக்கத்துக்காகவோ எந்த நோக்கத்துக்காகவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் திரிசக்தி வாராகி,
அதாவது வாராகியே அங்கே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக இருக்கிறாள். அதாவது சரஸ்வதியாக, லக்ஷ்மியாக, துர்க்கையாக அவளே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு திரிசக்தி வாராகி திருத்தலம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல பல பேரில் வாராகி வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. புது புது பேர்லாம் கூட வாராகிக்கு வந்து இல்லாத பேர்லாம் கூட வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதான் நம்மளுடைய ஜனங்களை தான் நமக்கு தான் தெரியுமே. நான் அவங்கள நிஜமாக நம்மளுடைய ஜனங்களை குறைய சொல்ல மாட்டேன். நம்ம பிரச்சனையில் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து நமக்கு இது சரியான வழி, நீங்கள் இந்த வழியில் போங்க, உங்களோட பிரச்சனை தீரும்னா யாராக இருந்தாலும் மனநிலை, எல்லாருடைய மனநிலையும் என்ன ஆகும்னா அது பக்கம் போக தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இவங்க போக 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 அங்கே புதுமையாக சிலதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆஷாட நவராத்திரியில் நான் வந்து ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். இந்த இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஒரு கடையில் வந்து வாராகி அம்பிகையினுடைய சன்னதி இருக்குது. ஊருக்கே தெரியும் அது எந்த கடை அப்படின்னு. சன்னதி அது கோயில்னு சொல்கிறாங்க. கோயிலில் வியாபாரம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. வாராகி கோயில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அது அவங்களுடைய விருப்பம். அதில் நம்ம நாம் தலையிடக்கூடாதுன்னு நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அது வந்து கருத்தியல் ரீதியாக கோயிலில் வியாபாரம் பண்ணலாமா இது அப்படின்னு கேட்டால் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கோயிலே வியாபாரமாக தான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு விட்டாச்சு. அப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்குறேன். வாராகி வந்து நடராஜர் கோலத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். எனக்கு சுல்லுன்னு வந்துருச்சு. என்னன்னா, நடராஜ தத்துவம் என்பது கம்ப்ளீட்டாக இந்த வாராகி தத்துவத்துக்கு கான்ட்ரடிக்டரி. ஓகேவா? தத்துவம் தான், நடராஜர் என்பது தத்துவம் தான். அது வந்து அருட்பெரும் ஜோதி வடிவம். அந்த நடராஜர் பற்றி கூட என்னோட யூடியூப் சேனலில் நான் பேசியிருப்பேன். அவர் கையில் வச்சிருக்கிற டமருகம், நெருப்பு, அந்த ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி, கீழே இருக்கக்கூடிய முயலகன், அதெல்லாம் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு நான் தெளிவாக வந்து பேசியிருப்பேன். எனக்கு அதில் வாராகியை பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று திரிபு. சரிங்களா? இது வந்து ஒரு வரலாற்று திரிபு. எந்த ஊரில் அல்லது எந்த புராணத்தில் வாராகி இந்த மாதிரி ஒரு நடராஜர் போஸ்ல நின்னாங்க, அதுவும் காலை தூக்கிக்கிட்டு நின்னாங்க? எதுலையுமே இருக்காது. ஆனால் இது தெரியாத ஜனங்க இதையும் வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? அங்கே தான் வந்து திரிபு, வரலாற்று திரிபு தொடங்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனை வருது. இந்த மாதிரி தான் ஊர்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீகத்தில் இல்லாத விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து புகுத்தினதுனால்தான் இப்போ எது சரி எது தப்பு அப்படிங்கிறதே மனிதர்களாகிய நமக்கு அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாமல் போச்சு. இதனால நிறைய வீட்டிலலாம் கூட பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி திரிபுகளை ஏற்படுத்துறதுனால தான். அதுக்கு வந்து அவங்க விளக்கம் கூட சொல்லலாம். அது பண்ணது வந்து ஒரு சிவாச்சாரியார் தானே, ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய நிபுணர் தானே அது பண்ணியிருப்பார். அவருக்கு சரியா தப்பு அவருக்கே தெரியலையே. அவருக்கு சரி தப்புன்னு தெரிஞ்சிருந்தா இது சரி, இந்த அவருக்கு முதல்ல நடராஜர் தத்துவம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். நடராஜர் ஏன் அங்கே காலை தூக்கிட்டு நின்னாருன்னு முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா அவர் அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார்ல. தெரியாததுனால தான் அவர் அந்த வேலையை செய்கிறார். அதுவும் என்னைக்குன்னா ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு அந்த இதுவை பார்த்தம்போது உண்மையிலேயே எனக்கு மன வருத்தம் தான் வந்தது. கோவம்லாம் வரல. என்ன இது அக்கிரமம், என்ன இது அநியாயங்கிற மாதிரி தான் இருந்தது. கம்ப்ளீட்டாக ஒரு இல்லை வாராகி செய்யாத ஒரு செயலை செஞ்சால் அதில் உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட போகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா உங்களுக்கு நடராஜர் தத்துவம் முதல்ல புரியுமா? முதல்ல நடராஜர் தத்துவம்னா என்னன்னு போய் முதல்ல படிங்க. அப்புறம் வாராகி தத்துவம்னா என்னன்னு போய் படிங்க. அப்புறமா இது ரெண்டுத்தையும் நீங்கள் லாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வந்துட்டு இதையும் நீங்கள் வந்து ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அந்த போஸ்ட்டை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு நிஜமாகவே கோவம் வந்துருச்சு. என்ன கோவம் இல்லை, வருத்தம் வந்துருச்சு. நான் ஒரு வருத்த பதிவாகவே நான் போட்டேன். நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இவங்க விட்டால் வாராகியை வந்து மணப்பெண் கோலத்தில் கூட உட்கார வச்சுருவாங்க போல இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டேன். போட்டப்போ என்னுடைய இன்பாக்ஸில் வந்துட்டு மணிகண்டன் ஒரு சகோதரர் ஒருத்தர், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சகோதரர்கள்லாம் வந்து, அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, கல்யாணமே பண்ணிட்டாங்கண்ணா வாராகிக்கு அப்படின்னாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, வாராகிக்கு கல்யாணமாக யாரோட பண்ணாங்கன்னு கேட்டேன் நான். உன்மத்த பைரவரோட வாராகிக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா என்னென்னா நீங்கள் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செயலை வந்து செஞ்சுட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வாராகிக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. வாராகிக்கு கல்யாணமா? இது என்ன அது கூத்தா இருக்குது அப்படின்ட்டு நான் போய் பார்க்கும்பொழுது உண்மையாகவே உன்மத்த பைரவரோட வாராகிக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து உன்மத்த பைரவருடைய சக்தி வந்து வாராகி அல்லது வாராகியினுடைய துணை சக்தி வந்து உன்மத்த பைரவர்னு குறிப்பு இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க உன்மத்த பைரவரோட வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்கே என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சப்த மாதர்களில் ஒருவரான வாராகிக்கு நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க? மீதி 6 பேருக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் வாராகிக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சகோதரிகள் இருக்காங்க இல்லையா? இதை நான் நகைச்சுவையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க சகோதரிகள் 6 பேரை விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, மற்ற 6 பேருக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க?
இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நேர்மையா? நீங்க யோசிச்சு பாருங்க. சிவாச்சாரியார்கள், குறிப்பாக மக்களை வழிநடத்த வேண்டிய சிவாச்சாரியர்கள் முப்போதும் திருமேனி தீண்டி ஈசனையோ பரமனையோ அல்லது அம்பிகையோ பூஜிக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நீங்க இந்த தவறை செய்யலாமா? ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஒரு கால் இதை நீங்க நியாயப்படுத்தினீங்கன்னா எந்த புராணத்துல வாராகிக்கு கல்யாணம் ஆயிருக்கு அல்லது எந்த ஆகமத்துல வாராகிக்கும் உன்மத்த பைரவருக்கும் கல்யாணம் ஆன நிகழ்வு இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சொல்லிட்டு அந்த கல்யாணம் பண்ணணும். நீங்க அந்த கல்யாணம் பண்ணதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் முழுக்க முழுக்க உங்களுடைய திருக்கோயிலை, நீங்க இதுக்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலை ட்ரெண்ட் பண்ணணும், கோயிலுக்கு கூட்டம் சேர்க்கணுங்கிறதுக்கு காரணம் அது. அந்த காரணம் மட்டுமா தான் இருக்க முடியும், வேற எந்த காரணமும் இருக்காது. இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வீங்களா? ஏன்னா வாராகியை நான் என்ன சொல்றேன்னா, வாராகியா கும்பிடுங்க. உன்மத்த பைரவரோட சக்தி தான். நீங்க எங்கேயாவது வாராகி ஜோடியா கோயில் கொண்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? தந்திரத்துல தான் வாராகியினுடைய ஆண் சக்தியாக, துணை சக்தியாக உன்மத்த பைரவர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா உன்மத்த பைரவரும் வாராகியும் சேர்ந்து பழமையான கோயில், நீங்க மறுபடியும் வரணும். புதுசா ஒருத்தங்க கட்டின கோயில போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க வாராகியும் உன்மத்த பைரவரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. பழமையான ஏதாவது கோவில்ல உன்மத்த பைரவரும் வாராகியும் ஒன்னா நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி கோயிலை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அல்லது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண ஏதாவது ஒரு புடைப்பு சிற்பமோ அல்லது ஏதாவது ஒரு பெயிண்டிங்கோ நீங்க காட்டுங்க, நம்ம ஒத்துக்கலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு வாராகியை இந்த நடராஜர் போஸ்ட்ல நிக்க வைக்கிறது, வாராகிக்கு மகிஷாசுர மர்தினி அலங்காரம் பண்றது, வாராகி கையில விளக்கு கொடுத்து அவளை என்னமோ ஒரு சௌமியமான ஒரு தேவதையா நிக்க வைக்கிறது. நான் இங்க கூட இப்ப கூட சைதாப்பேட்டையில கோர்ட் ஒன்று இருக்கு. சைதாப்பேட்டை கோர்ட் வாசல்ல வாராகி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அந்த அம்பாவை அப்படி இதுல இருந்தே என்னோட கேப்ல இருந்தே பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவேன். அந்த போட்டோஸ் எல்லாம் கூட பார்த்துட்டு நிஜமாவே வருத்தமாச்சு. அது யாராவது இங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்க. வாராகிக்கு வாராகி அலங்காரம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி 64 வராகி வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்துல நீங்க அலங்காரம் பண்ணுங்க, தவறு இல்லை. வாராகிக்கு கர்ப்பரட்சாம்பிகை அலங்காரம், வாராகிக்கு அபிராமி அம்பிகை அலங்காரம், அது வாராகிக்கு கற்பகாம்பாள் அலங்காரம். இந்த அலங்காரம்லாம் ஏன் பண்றீங்க? எதுக்கு பண்றீங்க? வாராகி சப்தமாதர்கள்ல ஒருவர், வாராகிக்கு சப்தமாதர் அலங்காரம் எதுக்கு? உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? பொதுவாகவே ஆகமத்தின் பிரகாரம் நீங்க எந்த மூர்த்தியை நாம வணங்குறோமோ, மூலஸ்தான மூர்த்தியா இருந்தாலும் சரி, உற்சவ மூர்த்தங்களாக இருந்தாலும் சரி, கை காலை வச்சு, புதுசான கை கால் நான் சொல்றேன், புதுசா கை கால் இந்த ஜோடிப்புக்காக பயன்படுத்துவாங்க பாருங்க, அந்த கை காலை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னே ஆகமம் சொல்லுது. ஏன்? அது மட்டும் இல்லாம நிக்கிற அம்பிகையை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, மூர்த்தத்தை அம்பிகைன்னு கூட அதுல இல்லை, நிக்கிற மூர்த்தத்தை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, உட்கார்ந்து இருக்கிற மூர்த்தத்தை நிக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிற மூர்த்தத்தை படுக்க வச்சா மாதிரி, குனிஞ்சா மாதிரி, இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணீங்கன்னா அது பெரும் பாவம் என்று ஆகமம் தெளிவாக கண்டித்திருக்கிறது. ஏன்னா அந்த மூர்த்திகள் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மூர்த்திகள். சரிங்களா? இப்ப நான் உயிரோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா, இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் கை இப்படி வச்சிருக்கேன், கை இந்த கையை மறைச்சிட்டு இந்த கைக்கு மேல ஒரு கையை வச்சு கட்டுறது, அல்லது என்ன உட்கார்ந்து இருக்கிற என்னோட பொசிஷனை என்னை நிக்க வச்சா மாதிரி காட்டுறது. நான் உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப நான் எதற்கு சமானமானவன்? உயிரோடு இருந்தும் ஒரு ஜடத்திற்கு சமானமானவன். நீங்க உண்மையிலேயே அந்த மூலஸ்தான மூர்த்தியையோ அல்லது அந்த உற்சவ மூர்த்தங்களையோ உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் என்று நம்பினீர்கள் என்று சொன்னால் இப்படி ஒரு வேலையை நீங்க செய்வீங்களா? அது உங்களுக்கு அந்த தெய்வங்கள் என்ன உங்க கண்ணுக்கு பொம்மையா தெரியறதுனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறது, அதை பண்றது, இதை பண்றது. நான் ஒரு விஷயம் கேள்வியே பட்டேன். நான் கேள்விப்பட்டு நிஜமாவே நினைச்சேன், எங்க போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய நாடு? நிறைய அனர்த்தங்கள் நிகழறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குன்னு கூட நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, எந்த கோயில்லாம் சொல்ல மாட்டேன், சந்தன காப்பு பண்ணாங்க. சந்தன காப்பு ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே இருந்தது அந்த சந்தன காப்பு. அப்ப நான் கேட்டேன், நான் போனப்போ அந்த 2வது நாளும் 3வது நாளும் நான் நினைக்கிறேன், எப்படி சந்தனம் பிரேக் ஆகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படி சொல்லி கேட்டேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நாங்கள் அதில் ஆட் பண்ணதுனால தான் அது பிரேக் ஆகாம அப்படியே இருக்குன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது. இப்போ உயிரோட உள்ள அந்த அம்பாள் இருக்கிறான்னு அவங்க நம்பி இருந்தாங்கன்னா சந்தன காப்பு பண்ணிட்டு போங்க, தப்பு இல்லை, அது ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அதோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவை கலப்பாங்களா, கெமிக்கலா கலப்பாங்களா? அப்ப அது எரிச்சலை கொடுக்குமா, கொடுக்காதா? இப்ப அது நம்ம உடம்பு மேல பட்டுது, கண்ணுல பட்டுது, வாயில பட்டுதுன்னா எரிச்சலை கொடுக்குமா, கொடுக்காதா? அதுலயுமே அந்த சந்தன காப்பு அலங்காரம், குங்கும காப்பு, மஞ்சள், இது எல்லாமே கூட ஒரு சில நியதிகள் ஃபாலோ பண்ணணும். கண்ணை மறைக்க கூடாது.
கண்ணில் சக்தி இருக்குது, கண்களை மறைக்கக்கூடாது. நீங்கள் இந்த பழமையான கோயில்கள்லாம் சந்தனக்காப்பு பண்ணும்போது பாருங்கள், இந்த கண்ணு மட்டும் மறைக்க மாட்டாங்க, கருப்பாக இருக்கும். இந்த கண்ணை விட்டுருவாங்க, 2 கண்ணையும் விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் சந்தனக்காப்பு போடுவாங்க. அதில் எதுவும் இந்த பெயிண்டிங்கோ இல்லை எதுவுமே இருக்காது, மறைக்கவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக பண்ணுறேன், இதை நான் சேவ் பண்ணியே வைக்கிறேன். இதெல்லாம் டெலீட் பண்ண முடியாது. அப்படியான ஒரு விஷயந்தான் வந்து அலங்காரத்துக்கே. நம்ம வீட்டிலலாம் குட்டி குட்டி மூர்த்தங்கள் நம்ம வச்சுருக்கிறோம் தெரியுமா. நான் கூட இந்த தவறை பண்ணியிருக்கேன், அது ஓப்பனாக சொல்கிறதுல இது இல்லை. என்கிட்ட ஒரு சின்ன ராஜராஜேஸ்வரி விக்கிரகம் ஒன்று இருக்குது. அந்த ராஜராஜேஸ்வரி விக்கிரகத்துக்கு நான் விதவிதமான அலங்காரம் இந்த கிளேயில், இந்த மோல்டு கிளே இருக்குது பார்த்தீங்களா, அதில் நானே செஞ்சு பெயிண்ட் பண்ணி வச்செல்லாம் நான் வந்து அலங்காரம்லாம் அட்டாச்லாம் பண்ணியிருக்கேன். எப்போ இந்த செய்தியை, இந்த ஆகம செய்தியை படித்தனோ அதுலேருந்து நான் அந்த வேலையை செய்கிறதையும் நிறுத்திட்டேன். கவசம் பயன்படுத்துகிறேன், கவசம் பயன்படுத்தலாம், அபயவரத கவசம் பயன்படுத்துகிறேன் நான். ஏன்னா அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, அந்த கரும்பும் மலர்கனையும் டிட்டாச்சபிளாக இருக்குது என்னுடைய ராஜராஜேஸ்வரி விக்கிரகத்தில். அதனால் கவசம் பயன்படுத்துகிறேனே ஒழிய இந்த எக்ஸ்ட்ரா காலை கையை வச்சு கட்டுறது, நிற்கிற மாதிரி செய்யறதுலாம் காலுக்கு அந்த வடிவத்தை வந்து நான் ரொம்பவே வந்து இதுவே பண்ண மாட்டேன். அந்த அம்பாளுடைய வடிவத்தை ரொம்ப டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அது உயிர்ப்போடு இருக்குன்னு நான் நம்புறதுனால அந்த வேலையை பண்ணுறத நிறுத்திட்டேன். என்னுடைய தவறை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை கேட்குறவங்ககிட்டையும் நான் தான் சொல்கிறேன், கேட்குறவங்க கிட்ட தான் நான் சொல்கிறேன். தேடி போயெல்லாம் நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறது கிடையாது. இதுதான் ஆகம நியதியே கூட. இதை ஒரு சிவாச்சாரியார் படிச்சிருந்தாருன்னா இந்த வேலையை செய்வாரா? படிக்காதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கிற வாராகியை வந்து வாராகிக்கு வந்து இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணுறது. அதில் அடுத்த கொடுமை என்ன தெரியுமா, நான் பார்த்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். நிஜமாவே எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எவ்வளவு, இதை கண்டிக்காம இருந்தால் அது பெரும் தவறு. வாராகி மீனாட்சி கல்யாணம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, நடுவில் மீனாட்சி இருப்பாங்க, இந்த பக்கம் சொக்கநாதர் இருப்பாங்க, அந்த பக்கம் வந்து பெருமாள் இருப்பார், தாராவாத்து கொடுப்பாரு, தன்னுடைய சகோதரியை வந்து தாராவாத்து கொடுப்பாரு. வாராகி, உன்மத்த பைரவர், வராகர். எப்படி வாராகிக்கு வராகர் வந்து தாராவாத்து கொடுத்தாராம். இதுவும் வரலாற்று திரிப்பு தானே. இது எங்க நடந்தது, எந்த ஊர்ல, எந்த புராணத்துல நடந்தது? உங்களுடைய கற்பனைக்காக வர்றவங்க பார்த்து ஆஹான்னு பிரமிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக, அந்த ஒரு அற்ப சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வரலாற்றில் அல்லது புராணத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிஜமாலே நம்மளுடைய சமயத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா அல்லது மரியாதை இருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. இங்க நீங்க என்ன பண்றீங்க, சமயத்தையோ அல்லது புராணத்தையோ, நடக்காத ஒரு புராணத்தை புதுசா எழுதுறதன் மூலமா நீங்க என்ன பண்றீங்க, வரலாற்று திரிபை உண்டாக்குறீங்க. இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நம்மளுடைய நாட்டிலேயே நடந்திருக்கு. இப்போ ஆடி மாதம் இல்லையா, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து போடுறேன். நீங்கள் பின்னாடி இதுக்கு ஒரு வீடியோவும் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாரியம்மன் வரலாறு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, ஆடி மாதம் தானே இது, மாரியம்மன் வரலாறு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா. மாரியம்மனுக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதுவுமே 2 விதமாக சொல்லுவாங்க. சீதலா பரமேஸ்வரி தான் மாரியம்மன், துர்காதேவியினுடைய அம்சம்னு சொல்கிற ஒரு சாரர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. 2வது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரேணுகாதேவி, பரசுராமருடைய அன்னையான ரேணுகாதேவி சிரம் மாறியதால் மாரியம்மன். அதுவே விதவிதமான கதை இருக்குது. ஒரு வேடுவ பெண்ணோட தலைம்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வண்ணான் மனைவியினுடைய தலை அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிருந்த ஒரு பெண்ணுடைய தலை அல்லது உடம்பு அப்படின்வாங்க. இப்படி மாறி 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 கதை வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, எனக்கு எங்கே கேள்வி வருதுன்னா, நானும் இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். சிரம் மாறியதால் தான் ரேணுகாதேவி என்பவங்க மாரியம்மனாக மாறினாங்க அப்படின்னு நானும் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும் அப்படின்னா, உண்மை தெரியாத வரைக்கும். அப்போ நான் வந்து இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, விஷ்ணு புராணத்தில் போய் நான் அந்த பகுதியை பார்க்குறேன். விஷ்ணு புராணத்தில் தான் வந்து அந்த பரசுராமர் வரலாறு இருக்கும் இல்லையா. பரசுராமர் பற்றின செய்தி அங்கே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புராண செய்தியும் அங்கே இருக்கும் தானே அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா. அப்படின்னு போய் பார்க்குறேன், பரசுராமர் சிரம் கொய்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கேயுமே அந்த ரேணுகாதேவி மாரியம்மனாக மாறினாங்கன்னு விஷ்ணு புராணத்தில் செய்தி இல்லை. 1. 2வது, அதுக்கப்புறமா வந்துட்டு அம்பிகை தொடர்பான ஒரு புத்தகம் எடுத்து நான் படிக்கிறேன், தேவி பாகவத புராணம். அங்காவது ஏதாவது இந்த செய்தி வருகிறதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பரசுராமர் பற்றின செய்திகள்லாம் அதுலேயும் வரும். எங்காவது வருகிறதா பார்க்கலான்னா அங்கேயுமே வந்து ரேணுகாதேவி, அதாவது பரசுராமரின் தாயான ரேணுகாதேவி மாரியம்மனாக மாறியதாக செய்தி கிடையாது. ஒரே ஒரு இடத்துல வந்து ரேணுகாதேவிக்குரிய மாத்ருபுரமும் என்னுடைய ஸ்தானமேன்னு அம்பாள் சொல்லுவாங்க. அந்த ரேணுகாதேவி யாருன்னா அது சக்தி பீடம். ரேணுகாங்கிறது அம்பிகையினுடைய பேர் தான். எந்த அம்பிகையினுடைய பேர்? பராசக்தியினுடைய பேர் தான் ரேணுகா.
அந்த ரேணுகாங்கிற அந்த மாகூர்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாகூரை ஆண்டு கொண்டிருந்த ராஜன், திரைவகராஜன், ரேணுகராஜன் பேரு. அவருக்கு ஒரு மகள் என்பவள் பிறக்கிறாள். அவர் என்ன பண்றாரு, அந்த தேவியினுடைய பேரையே தன்னுடைய மகளுக்கு வைக்கிறார். ரேணுகா தேவின்னே பேர் வைக்கிறாங்க அவங்க. அதனால வந்து ரேணுகா சபரி துர்க்கைன்னு அந்த அம்பாளை வந்து சொல்லுவாங்க, எங்க மாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ரேணுகா தேவிய. சரியா? அப்படி நான் பார்க்குறேன். அங்கே வந்து இருக்கு தேவி பாகவத புராணத்தில் ரேணுகாங்கிற பெயர் பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் அங்கே கூட பரசுராமரின் தாய் ரேணுகா தேவி மாரியம்மனாக உருமாறினாள் என்ற செய்தி அங்கேயுமே கிடையாது. இது எங்க இருந்து வர தொடங்குது அப்படின்னா, இது வெறும் செவி வழி செய்தி மட்டுமே, இது வெறும் கற்பனை கதை மட்டுமே. அதுவும் எப்பல இருந்து, நாயக்க மன்னர்களுடைய காலத்திலிருந்து தான் இந்த ரேணுகாதேவி வரலாறும் நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மன் வரலாறும் ஒன்றுபடுது. ஏன்னா நாயக்க மன்னர்கள், அந்த நாயக்கர்கள் சொல்றாங்க, கன்னட தேசம் தெலுங்கு தேசம் ஏதோ ஒன்று, அந்த கன்னட தேசத்துல எல்லம்ம தேவி அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த அம்பாளை வந்து கும்பிடுறாங்க. யாரை கும்பிடுறாங்க? ரேணுகா தேவியை கும்பிடுறாங்க. அது என்னன்னா, இறந்த ரேணுகா தேவியை தங்களுடைய காவல் தெய்வமாக, அவர்கள் காவல் தெய்வமாக வளமையின் குறியீடாக அவங்க பார்த்து கும்பிட்டதுனால அந்த எல்லம்மா அது வந்து நம்ம கர்நாடகாவில் கூட ஒரு கோயில் இருக்கு ரேணுகா தேவிக்கு, எல்லம்மா தேவின்னு தான் சொல்லுவாங்க. அங்க மத்தம்மா எல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த எல்லையம்மனோட வரலாறும் இந்த வரலாறும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இல்லை. அங்கேயும் அவளை வளமைக்காக கும்பிடுறோம், இங்கேயும் நம்ம வளமைக்காக கும்பிடுறோம்னா அப்போ அந்த கதை தான் இந்த கதைன்னு முடிச்சு போட்டு விட்டது தான். சரிங்களா? இங்க படவீடு ரேணுகாம்பாள் தேவி கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அங்க ஒரு ஸ்தல புராணம் சொல்லுவாங்க. அங்கதான் அது நடந்தது, அங்கதான் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஜமதக்னி முனிவர் எல்லாமே அங்கதான். இதை கர்நாடகாக்காரங்க நாயக்கர்கள் கேட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்தானம் ஏற்படுத்தி, நதி ஏற்படுத்தி, நீங்கள் அதெல்லாம் இப்போ படித்து பாருங்க தெரியும். அந்த எல்லம்மாவை தனியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜமதக்னியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பரசுராமரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் அதை கொண்டு வந்து இதோட நீங்கள் இங்கே முடிக்கப்பட்டது பின்னாடி. அது இந்த ஸ்தல புராணம் முடிக்கப்பட்டது. அப்போ உண்மையாகவே மாரியம்மன் யாருன்னா, இங்கே நாம் மாரியம்மனை வளமைக்கான தெய்வமாக நாம் வணங்கி இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கண்ணகி வழிபாடு தான் இங்கே மாரியம்மன் வழிபாடாக உருமாறி இருக்கிறது. ஏன்னா கண்ணகியைத்தான் மழைக்கான தெய்வமாக இங்கே வணங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நான் அதெல்லாம் தெளிவா இன்னொரு இதுல சொல்றேன், மாரியம்மன் யார் அப்படிங்கிற இதுல நான் சொல்றேன். இதை நான் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இல்லாத ஒன்றை திரிச்சதுனால இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மாரியம்மன்னா அது வந்து ரேணுகாதேவின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ப்ரூஃபே இல்லையே, புராணத்திலே ப்ரூஃப் இல்லையே. புராணத்துல தானே பரசுராமர் பத்தின செய்திகள்லாம் விஷ்ணு புராணத்துல வருது, அதுக்கப்புறம் தேவி பாகவதத்துல வருது, இன்னும் நிறைய இடத்துல வருது. இதே சிரம் கொய்த செய்தி நிறைய இடத்துல வருது. அங்க கூட சிரம் கொய்த இடத்துல கூட நீங்க பாருங்க, அவரு தலையெல்லாம் மாத்தி வைக்கல, மறுபடியும் கொண்டு போய் தண்ணியை தெளிச்சு அவங்க அம்மா உயிர் பெற்று எழுந்துருவாங்க. அவங்க அம்மா அதுக்கப்புறம் உயிரோட வாழ்வாங்க. காத்த வீரியார்ஜுனன் இந்த இவரை கொண்டுடுவாரு, யாரு ஜமதக்னி முனிவரை கொண்டுடுவாங்க. அவங்க உடன்கட்டை ஏறி இறந்துடுவாங்க. அந்த அம்மா ரேணுகா தேவி என்பவங்க அவங்க வந்து உடன்கட்டை ஏறி இறந்துருவாங்க, கணவனோடு அவங்க வந்து இதுவாயிடுவாங்க. இதை திரிச்சு வேற மாதிரி இந்த எசன்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணி வேற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்ப வாராகிக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வாராகிய என்னமோ ஒரு விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் அந்த தேவியை வந்து பயன்பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மீனாட்சி கல்யாணம் பண்ணுங்க, ஏலவர் கோழி காமாட்சி கல்யாணம் பண்ணுங்க, பார்வதி கல்யாணம் பண்ணுங்க, வள்ளி கல்யாணம் பண்ணுங்க, சீதா கல்யாணம் பண்ணுங்க, லக்ஷ்மி கல்யாணம் பண்ணுங்க. எதுக்கு வாராகி கல்யாணம் பண்றீங்க? தெளிவா தெரியும் உங்களுக்கே, வாராகி என்பவள் போர் தெய்வம், அவள் வளமைக்கான தெய்வம். அவளை வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து வழிபாடு செஞ்சா இந்த மாதிரியான பலன்கள்லாம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, மதுமாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார். அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வானில் வெட்டி எறிவாள் வாராகியன் மலர்கொடியேன்னு வாராகி மாலையில ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா, அந்த அம்மா போர் தொழிலுக்கு தகுந்தாற் போல மது அருந்துபவள், மாமிசம் உண்பவள், இதெல்லாம் அவ பண்றான்னு கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டிலே இருக்கு, தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார். அதை உதாசீனம் செய்யாதீங்க அப்படின்னு. இதுக்கு வந்து பரத்வாஜ முனிவர் இவர் இருக்கார், பரத்வாஜ சுவாமிகள் இந்த வாராகி மாலைக்கு விளக்கம் எழுதும் பொழுது அவர் இதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருந்தார். அவள் தன்னுடைய தொழிலுக்கு தகுந்தாற் போல, போர் தொழிலுக்கு தகுந்தாற் போல மாமிசத்தையும் மதுவையும் அருந்துபவள் தான் என்று எழுதியிருந்தார். ஏன்னா போருக்கு போறாங்க, ஒரு சண்டைக்கு போறாங்க. நம்மளுடைய இந்திய எல்லையில எடுத்துக்காங்களேன், இந்திய எல்லையில ராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் பருப்பு சாதத்தையும் அல்லது வந்துட்டு தயிர் சாதத்தையும் கொடுத்தா நம்ம நாடா இருக்குமா? அவங்க மாமிச உணவு எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா அவங்க போர் தொழிலில் இருக்கிறவங்க.
ரெண்டாவது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் எடுத்துப்பாங்க, ஏன்னா உடல் வலியெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம நிறைய இந்த தொழிலாளிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க தெரியுமா, ஏன்னா உடல் வலி தெரியாமல் இருக்கணும். நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு சின்ன அவுன்ஸ் அவங்க வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, ஏன்னா அதிக குளிர் தேசம் அதெல்லாம். அங்கெல்லாம் அந்த குளிரை தாங்கணும்னா அதை வந்து மருந்து மாதிரி பயன்படுத்துவாங்க. அது போல வாராகியும் மதுவை அருந்துபவள் தான், மாமிசம் உண்பவள் தான், ஏன்னா அது அந்த அம்பாளுடைய போர் தொழிலுக்கு தகுந்த மாதிரி. அவள் அதையெல்லாம் செய்கிறாள். அதான் பெரியவங்கன்னா பெரியவங்க, அந்த பரத்வாஜ சுவாமிகள் தெளிவாக எழுதியிருக்கார். அவள் அதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அதை படையெல்லாம் ஆக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது, நாம் அதை செய்யக்கூடாதுன்னு அவர் எழுதியிருப்பார். செய்யாதீங்க, அவளை அன்பு முகமாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள். அதற்கு தகுந்தாற் போல இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், அதில் தேன் விட்டு அவளை அன்புமுகமாக நீங்கள் உபாசனை செய்யுங்கள் என்று அவர் வந்து அதில் வந்து தெளிவாக எழுதியிருப்பார். இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் வாராகிக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அந்த மகாசக்தியை, அந்த பெரிய ஃபோர்ஸை ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஐயர் மடிசார் ஒன்று கட்டி அப்படி கொண்டு வந்து நிற்க வைக்கும்போது உண்மையிலேயே பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது, நிஜமாக வேடிக்கையாக இருக்குது நீங்கள் செய்கிற விஷயம்லாம். அதையும் தாண்டி வருத்தம் மேல்படுது. ஏன் அந்த அம்பாளை வச்சு இப்படி நீங்கள் விளையாடுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் நீங்கள் சாதிக்க போகிறது தான் என்ன, ஒன்றுமே கிடையாது. இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்களா வாராகி அம்மன், இன்னும் 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து வேறு ஏதாவது ஒரு சுவாமியை வந்து ட்ரெண்ட் ஆக்குவாங்க. அப்போது இப்போ நீங்கள் இதை செஞ்சீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, இதை கை விட்டுட்டு அங்கே போயிடுவீங்க, அந்த விஷயத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா இதுதான் ட்ரெண்டில் இல்லையே. வாராகி கல்யாணம் பண்ணுறதுக்கு யாராவது உபயம் பண்ணாதானே நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும். உபயத்தையும் நிறுத்திட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை ஏளனம் செய்வதற்காக இந்த பதிவை நான் சொல்லலை, பதிவை நான் செய்யலை அல்லது பேசலை. நீங்கள் மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீங்க, சரிங்களா? சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு நீங்கள் தானே சொல்லி தானே பூஜை பண்ணுவீங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தானே பூஜை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் உண்மையாகவே என்ன பண்ணணும்னா வழி நடத்தணும். எது சரியோ அது சரிங்கணும், எது தப்போ அது தப்புங்கணும். அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது. இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனப்போ திடீர்னு ஒரு வராகி சிலையை ஒன்று பார்த்தேன். வராகி சிலையை பார்த்தேன். ஏன்னா அது வாராகி சிலை இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா 15-20 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டுருக்கேன். இப்போல்லாம் பார்க்காத வாராகி எங்கே இங்கே வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் இப்படி உத்து பார்க்குறேன். ஏன்னா இவங்க பாவாடை கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் இப்படி மேலே நிமிர்ந்து பார்க்குறேன், என்ன கையில் என்ன வச்சுருக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து அங்குசத்தை பார்த்தேன், சரி அங்குசம் வந்து வாராகிக்கு வந்து கையில் இருக்கும் தான். இன்னொரு பக்கம் மானை பார்த்தேன். மானை பார்த்தப்போ உண்மையிலே இது அப்போ ஏதோ சிவபெருமானுடைய வடிவம் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்தில் போய் அந்த சைடில் போய் பார்த்தா இந்த பக்கம் ஒரு 2 பன்னிக்குட்டி, அந்த பக்கம் ஒரு 2 பன்னிக்குட்டி இருந்தது. திருவிளையாடல் புராணத்தில் பன்றிகளுக்கு பாலூட்டிய படலம்னு ஒரு படலம் ஒன்று வரும். ரிஷிமார்கள் எல்லாம் பன்றிக்குட்டிகளாக பிறக்க, சாபத்தின் விளைவாக பன்றிக்குட்டிகளாக பிறக்க அந்த தாய் பன்றி இறந்து போகிறது. பசியில் அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த முனிவர்களுக்கு வந்து தாய் பன்றியாக சிவபெருமானே வந்து பால் கொடுத்து அவங்களுடைய பசி ஆத்தன் தான் ஒரு வரலாறு ஒன்று உண்டு. 64 திருவிளையாடலில் அந்த வரலாறு உண்டு. அதுதான் அங்கே புடைப்பு சிற்பமாக இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த சிவபெருமான், பன்றிகளுக்கு பாலூட்டிய சிவபெருமான் வாராகியாக உருமாறி இருக்கிறார். அவருக்கு முன்னாடி வந்து ஒரு தேங்காய் குப்பி வச்சு, 2 தேங்காய் குப்பி வச்சு விளக்கேற்றி மஞ்சளை முழுக்க பூசி, நம்ம ஆளுங்க தான் இதெல்லாம் பார்க்குறதே இல்லையே, என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லையே, கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது கோயில் நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அவங்க கண்டிக்கணுமா அல்லது அதை செய்யாமல் தடுத்து இருக்கணும்? ஏன் மௌனம் காக்குறாங்க? நான் இது திருக்கோயில் நிர்வாகத்துக்கே நான் இது வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறேன். அங்கே இருக்கிறது வராகி சிலை இல்லைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய கோவிலில் வாராகின்னு மக்கள் கும்பிட்டு கொண்டிருப்பது வாராகி அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை தெரிந்து அனுமதித்திருக்கிறீர்கள்? அல்லது அந்த திருக்கோயிலில் பூசிக்கக்கூடிய பூசகர்கள், அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள் ஏன் இதை கள்ள மௌனம் சாதிக்கிறீர்கள்? எனக்கு புரியல. ஏன் கம்முன்னு இருக்கீங்க? அது தப்புன்னு தெரியும். நான் தானே சொல்கிறேன், வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் மக்கள் தப்பாக ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா இது சரியில்லை, தப்புன்னு நிறுத்தணும். இதை நீங்கள் பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஏதோ ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அதை வந்து பின்பற்றிடாதீங்க. வரலாற்று திரிபுக்கு நீங்களே துணை போய் விடாதீர்கள். ஏன்னா எங்கேயுமே வாராகிக்கு கல்யாணம் ஆகலை, எந்த புராணத்துலையுமே செய்தி இல்லை. எந்த புராணத்துலேயும் வாராகி வந்து நடராஜர் போஸ்டில் நிற்கலை.
எந்த புராணத்திலையும் வாராகி இந்த மாதிரி காலை வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி சௌமியமாக நிற்கலை. சரிங்களா? எந்த புராணத்திலையுமே வந்து வாராகி வந்து கர்ப்பரட்சாம்பிகையாவோ அபிராமியாவோ மாறல. உங்களுக்கு அந்த கான்ட்ரடிக்ஷனே புரியலையா? எனக்கு அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. வாராகி முகத்தோட அவள் ஃபோர்ஸா இருக்கிறா. நீங்க அவளுக்கு வந்து மடிசார் புடவையை கட்டி விட்டு கையில அந்த 5 எழுத்து நாயகிக்குரிய ஆபரணத்தெல்லாம் கொடுக்குறீங்களே, அல்லது அலங்கார பொருட்கள் எல்லாம் கொடுக்குறீங்களே, அதுலயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அதுவே உங்களுக்கு புரியலையா? அதுவே தவறுன்னு தெரியலையா உங்களுக்கு? அதை போல வாராகிய வாராகியா கும்பிடுங்க. 4 கரங்களோடு இருக்கக்கூடிய அந்த வாராகியை கும்பிடுங்க, இல்லை சங்கு சக்கரம் வச்ச வாராகியை கும்பிடுங்க, இல்லை 64 வராகி ரூபங்கள் இருக்குது. அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு என்ன ஏதுன்னு அது உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் அதை அவங்க கிட்ட போய் கேட்டு அதை தியான ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட குறிப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தார் மாதிரி அலங்காரம் பண்ணுங்க. அது கூட அலங்காரத்திற்குன்னு ஒரு நியதி ஒன்று உண்டு. நீங்கள் உயிர்ப்போடு அந்த அம்பாள் உட்கார்ந்துருக்கிறான்னு தெரிஞ்சா ஆகமம் அந்த அம்பாளை நீங்கள் கை கால்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வச்சு கட்ட ஆகமம் அலோவ் பண்ணலை. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதையும் மனசில் வச்சுக்கிட்டு வராகி மேலே எனக்கு அதீத ஆசை அன்பு இருக்குது, அதீத பக்தி இருக்குது அப்படின்னா இந்த 64 வடிவங்களையும் யாராவது ஒரு சிற்பிக்கிட்ட கொடுத்து வடித்து வச்சுக்கோங்க. எப்பப்போ எது வேணுமோ எடுத்து வச்சு கும்பிடுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு உயிர்ப்போட ஒரு அம்பாள் உட்கார்ந்து இருக்கும்போது கை கால்களை வச்சு கட்டுறது, இதை நான் தெரியாதவங்களுக்காகவும் சொல்கிறேன். அந்த வேலையை செய்கிறது, அல்லது வராய்க்கு வந்து மணப்பெண் அலங்காரம் பண்ணுறது, வராய்க்கு வந்து ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணுறது ஏன் பண்ணுறீங்க? வராகி கையில் கரும்பு வில்லோட மலர்கனையோட ராஜராஜேஸ்வரி சரஸ்வதி லக்ஷ்மியோட எங்கே உட்காந்தாங்க? எங்கே நீங்கள் சிற்பத்தை பார்த்தீங்க? உங்களுடைய பக்தியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இல்லாத ஒன்றை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது. அன்புமுகமாக பக்தி அமையணும். இப்படி வந்து உங்களுடைய பிரபல்யத்துக்காக அல்லது இப்படி செஞ்சால் ஜனங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறது யாருக்கும் பயன் தராது. அதை சற்று உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு கூட என்னுடைய குரு தேசமங்க இருக்கரசியமா பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு திருவாசக வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் கூட தெளிவாக சொன்னாங்க, அறிவு எப்போ பிரயோஜனப்படும்னு சொன்னப்போ சொன்னாங்க, அறிவு அனுபவமாக மாறினால்தான் அறிவுக்கே மரியாதை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லணும்னா அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இட்ஸ் அ லாங் டாபிக், வாஸ்ட் டாபிக். பட் மேக் ஷுர் நான் யாருக்கு சொல்லுவேன்னா, இந்த பாமர மக்கள் நம்மவர்கள் இருக்காங்க பாருங்கள், எதத்தினா பித்தம் தெளியும் இல்லை இவங்க கை காமிச்சாங்கன்னா வந்துட்டு அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், வராகியை வராகியாக வணங்குங்கள். சரிங்களா? அஷ்டவாராகி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கலப்பை தாங்கிய வாராகி இருக்கிறாங்க, வெறும் அபயவரதத்தோடு இருக்கிற வாராகி இருக்கிறாங்க. அவங்களா கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் அந்த வடிவமே உங்களுக்கு தரும். சரிங்களா? அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது சற்று சிந்திங்க. இது யாருன்னா சொன்னால் தானே உங்களுக்கு புரியும், சொன்னால் தானே தெரியும். சற்று சிந்திங்க, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, போய் படிக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, படிக்க சொல்லி சொன்னாங்க. நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா யாரும் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.